Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கான தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் ஆன் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேள்வி. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது எங்களுடைய ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கன்னியாகுமரி அப்படிங்கிற பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடந்த சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது அன்பு கலை அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறாரு. இந்த சம்பவம் அவருக்கு நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவருக்கும் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அதை வீடியோவோட சேர்த்து சொல்ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்தது யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய அன்பு கலையுடைய அப்பாவுக்கு தான் நடந்திருக்குது. அப்பா மற்றும் தாத்தாவுக்கு நடந்திருக்குது. அவங்க அம்மாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்துல இந்த சம்பவம் அரங்கேறுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அன்பு கலையுடைய அப்பாவுடைய பெயர் சுடலை முத்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி அவங்க தாத்தாவுடைய பெயர் வெள்ளச்சாமி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அதாவது நம்மளுடைய சுடலை முத்து மனைவி, அவங்களுடைய பேர் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இவங்களுக்கு அந்த டைம்ல புதுசா கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு கலை அவங்க அம்மாவுடைய வயித்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அந்த 6 மாத சிசுவா இருக்கிறது நம்மளுடைய அன்பு கலை தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1980 காலகட்டத்துல இந்த மாதிரியான சாப்பாட்டு பஞ்சம் பெருசா இருந்திருக்குங்க. அதாவது சாப்பிடறதுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தாத்தா வெள்ளச்சாமிக்கு கிட்டத்தட்ட முதல் மனைவிக்கு பிறந்ததே 8 ஆண் குழந்தைகள். இந்த 8 பேர்ல ஒருத்தர் தாங்க இந்த நபர், அதாவது சுடலை முத்து அப்படிங்கிற அந்த நபர். அவருக்கு மகன் தான் நம்மளுடைய அன்பு கலை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ஏதாவது ஒரு வேலை செய்துட்டே இருக்கணும். ஆனா இவங்க விவசாய துறையை சேர்ந்துதான் இவங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல விவசாயம் ரொம்ப குறைவா இருந்திருக்குது. இந்த திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பண்ணையாருடைய இடம் இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு வயக்காட்டுல இருக்குதுங்க. அதாவது தோப்பு துறவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பெரிய ஒரு ஏரியாவை வாங்கி போட்டிருக்கிறாரு அந்த திருநெல்வேலி பண்ணையக்காரர். அவரு என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு தேவையான ஆட்களுக்காக தேடிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு போட்டிருக்காங்க. இந்த மண் சிவர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கூரை மேயப்பட்டு அந்த மாதிரியான ஒரு வீடை அங்க இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு உள்ளாடி போட்டிருக்காங்க. அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 மீட்டர் தூரத்துல அந்த வீடு அமையப்பட்டிருக்குதுங்க. ஆனா என்ன அப்படின்னா ஊருடைய வெளிப்பக்கம் தாங்க இந்த வீடு அமையப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அந்த பண்ணையருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுங்க. அந்த டைம்ல நம்மளுடைய சுடலை முத்து நன்றாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். அது விவசாயத்துறையில ரொம்பவே கை தேர்ந்த ஒரு மனிதர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பண்ணையக்காரர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆடுகளையும் வச்சிருக்கிறாருங்க. அதுவும் அந்த தோப்புக்குள்ளதான் இருக்குது. அந்த ஆடையும் மேய்க்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பண்றதுக்கு இவ்வளவு கூலி அப்படின்னு சொல்லி அவங்க பேசிடுறாங்க. அது மட்டும் இல்ல வீடையும் கொடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா கரண்ட் கனெக்ஷன் கிடையாதுங்க. ஃபுல்லாவே தீப்பந்தம் நெருப்பு அந்த மாதிரி தான் பாத்துக்கணும். அதாவது அகல் விளக்குகள், வெளியில மண்ணெண்ணெய் விளக்குகள், இது போக என்ன அப்படின்னா பெட்டர்மாஸ் லைட்டும் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 6 மாத நிறை கர்ப்பிணியா இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு சுடலை முத்து அந்த இடத்துக்கும் போய் சேர்றாருங்க. அவருக்கு கிட்ட
கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, அது அழகா போயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா பாத்ரூம் வசதி கிடையாது, வெளியில தான் எங்கேயாவது போயாகணும், அப்படிப்பட்ட இடம் தாங்க. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஒரு பிரச்சனை இல்லாம அழகா போயிட்டே இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து இந்த ஆட்கள் ஒதுங்குறதுக்கு வரக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அந்த பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாருமே இந்த வயக்காடு பக்கம் அந்த தென்னந்தோப்பு தாண்டி அதுக்கு பிறகு நிறைய இந்த கருவேல காடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க. அந்த ஏரியால போய் ஒதுங்குறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு பெரிய ஒரு இது தெரியலைங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய சுடலை முத்து அவங்க மனைவி இவங்க 2 பேரும் தான் வீட்டுல இருப்பாங்க. இங்க ஒரு 6 மணிக்கெல்லாம் ஆடுகள் எல்லாம் கெட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கிடுவாங்க. தேவையான சாப்பாடுகளை சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறது தாங்க வழக்கம். அப்படியே போயிட்டு இருந்த அந்த டைம்ல தாங்க ஒரு நாள் நள்ளிரவுல ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த ஊருக்கும் ஒரு 300 மீட்டர் தூரம் இருக்குதுங்க. இந்த 300 மீட்டர் தூரத்துல இவங்க வரும்போது அந்த ஊர் வழியா வந்துதான் இந்த வீட்டுக்கு வரணும். ஆனா இதுக்கு இடையில வந்து ஒரு சம்பவம் இருக்குங்க. என்ன அப்படின்னா ஒரு பாலடைந்து இடிந்து போன ஒரு கட்டமண் சுவரோட நிக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த பில்டிங் வந்து பெரிய பில்டிங் எல்லாம் கிடையாது, அதாவது 2 ஸ்டெப் வீடு தான். அந்த பழைய ஜமீன் வீடு மாதிரி இருக்கும், ஆனா சின்ன வீடுங்க, ரொம்ப பெரிய வீடும் கிடையாதுங்க. அப்படி ஒரு வீடு அழிஞ்சு போய் கிடக்கத நம்மளுடைய சுடலை முத்து பார்த்துக்கிட்டு தாங்க அவருடைய வேலைக்கு அங்க வந்து சேர்றாரு. ஆனா வேலைக்கு வந்தவருக்கு இத பத்தி அவர் தெரிஞ்சுக்கிடவே இல்லைங்க, அப்படியே விட்டுறாரு. அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம இருந்துட்டு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு இவங்களுடைய அந்த தோப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த தோப்புடைய என்ட்ரன்ஸ் பகுதியில எப்பவும் சரி 2 பக்கம் 2 கல்லு நாட்டி அதுல வந்து இந்த நெருப்பு பந்தம் எரிய விட்டுருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த டைம்ல அங்கெல்லாம் கரண்டே கிடையாது, கரண்ட் இல்லாத காலகட்டம்னே சொல்லலாங்க. ஏதாவது ஒரு பெரிய வீட்டுல தான் கரண்ட் இருக்குமா, மற்ற மாதிரி வீடுகள்ல கரண்ட் இருக்காது. ஆனா போஸ்ட்ல அங்க எங்கேயாட்டும் அந்த குண்டு பல்பு போட்டிருப்பாங்களாம், அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீப்பந்தங்கள் எரியக்கூடிய இடம் வந்து ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் தூரம் இருக்குங்க அவங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து. பெரிய தோப்பு அப்படிங்கறதுனால தோப்புடைய என்ட்ரன்ஸோட அந்த ரோடு முடிஞ்சிருது, அந்த வழி முடிஞ்சிருது. ஏன்னா அவங்க தோப்புக்கு வர்றதுக்கு தான் அந்த ரோடே போட்டிருக்காங்க. அந்த இடத்துல 2 தீப்பந்தங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த தென்னை மரம் அந்த நடுவாப்புலன்னு சொல்லுவாங்க இல்லையா, நடு சென்டர் அந்த பகுதியில வந்து ஒரு தீப்பந்தத்தை கூட நம்மளுடைய சுடலை முத்து கட்டி வச்சிருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா வெளிச்சம் தெரியணும் அப்படிங்கறதுக்காக. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெளியில இந்த மண்ணெண்ணெய் விளக்குகள் வந்து செவர்ல மாட்டி வச்சிருப்பாங்க, மண் சிவர் தான். அந்த மாதிரி மண்ணெண்ணெய் விளக்குகளும் வெளியே வச்சிருக்காரு. அது போக வீட்டுக்கு உள்ளாடி எப்பவுமே பெட்ரூமாஸ் லைட் 2 வச்சிருப்பாங்க. ஒன்னு அணைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொன்னு பத்த வைக்கிறது மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி 2 பெட்ரூமாஸ் லைட்டும் இருக்குது. ஆனா அன்னைக்கு நள்ளிரவு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 1:30-2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய மாரிமுத்து அவருக்கு ஒண்ணுக்கு முட்டுது. அதாவது என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாரு, மின் கதவை திறந்துகிட்டு. இந்த வீட்டுக்கு ஜன்னல்கள் கிடையாது, சின்ன கிராலியான அந்த கிராலி மாதிரி இருக்கும் இல்லையா, டோர் இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 ஜன்னல் மட்டும் தாங்க இருக்குது. இவரும் வெளியே வர்றாருங்க. வெளியே வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்குது பாத்தீங்களா 2 நெருப்பு பந்தங்கள், அந்த பந்தம் வந்து அணைஞ்சிருக்குது. என்னடா இது மற்ற பந்தம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அது ஏன்டா அணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பந்தத்தை மாட்டி வச்சிருக்காரு இல்லையா சென்டர்ல, அதை அப்படியே எடுக்கிறாருங்க. எடுத்துக்கிட்டு அந்த மின் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிட்ட போயிடுறாரு. இவருக்கு பீடி சிகரெட் பழக்கம் இருக்கிறதுனால அந்த பீடியோடைய புகையோட அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. கிட்ட போய் அந்த நெருப்பு பந்தத்தை பத்த வைக்கும் போது ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை அவர் அங்க பாக்குறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை சேலை கட்டுன ஒரு அழகான பெண் அந்த பக்கம் நின்று இருக்கிறாங்க. இந்த நெருப்பு பந்தத்துக்கு அந்த பக்கத்துல நின்று இருக்கிறாங்க. அதை அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு இது யாருமா, நீ எதுக்குமா இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே அந்த பெண் ஒண்ணுமே சொல்லலைங்க. விருட்டா நடந்து அப்படியே நேரா போயிருது. அந்த ஊர் பக்கத்தை பார்த்தே போகுது. சரி ஏதாவது ஊர்ல உள்ள பொண்ணா இருக்கும், ஒதுங்கிறதுக்கு வந்திருக்கும், நம்ம வந்ததுனால அந்த பொண்ணு இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் அந்த நெருப்பு பந்தத்தை பத்த வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துடுறாருன்னா அந்த ஓலை குடிசைக்குள்ளாடி வர்றாருங்க. உள்ள வரும்போது மனைவி கேக்குறாங்க, யாருகிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா 6 மாத நிறை கற்பிணி படார்னு எந்திக்க முடியாது இல்லையா, அதனால படுத்து கிடந்தேதான் கேக்குறாங்க. இல்லம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணு அதுல நின்னுச்சுமா, வெள்ளை சாரி கட்டி இருந்தது, நல்ல அழகா வேற இருந்தது, நான் நெருப்பு பந்தத்தை பத்த வைக்கும் போது இந்த மாதிரி அந்த பெண் அங்க நின்னாங்க, நான் வந்து கேட்டேன், ஆனா எந்த பதிலும் சொல்லாமல் அந்த பெண் அங்க இருந்து சரட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நம்மளுடைய சுடலை முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி அந்த பொண்ணு எதுக்காவது வந்திருக்கோம், நீங்க உங்க பாட்டுக்கு வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சம்பவம் அப்படியே முடியுதுங்க. மறுநாள் இதே மாதிரி தாங்க அடுத்த சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1-1:30 மணி இருக்குங்க.
நம்மளுடைய சுடலை முத்து என்ன பண்றாரு அப்படின்னா பாத்ரூமுக்காக வெளியே வர்றாருங்க. அவரு நைட் இந்த ஒண்ணுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்து படுப்பாரு. அந்த மாதிரி வெளியே வர்றாரு. அப்படி வரும்போது ஆடுகள் பயங்கரமா கத்தக்கூடிய சத்தம் கேட்குது. ஆனா ஆடு வந்து அந்த பண்ணைக்கு, அதாவது இவங்க வீட்டுடைய பின்னால ஒரு பண்ணை வச்சிருக்காங்க, அந்த பண்ணைக்குள்ளதான் நின்றுட்டு இருக்குது. அதனால ஆடுகள் வெளியே போறதுக்கு எந்த இதுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஆட்டை சுத்தி ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடவும் செய்யறாரு. ஆனா அங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய 2 நெருப்பு பந்தங்களும் அணைஞ்சு போயிருக்குது. அது மட்டும் இல்லாம சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த நெருப்பு பந்தமும் அணைஞ்சு இருக்குதுங்க. என்னடா இது எல்லாமே அணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த நெருப்பு பந்தத்தை பத்த வைக்கிறாருங்க. அப்படி பத்த வச்ச அடுத்த செகண்ட் இவர் கதறி போகக்கூடிய அளவுல ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னா நெருப்பு பட்டதும், அதாவது தீப்பட்டியை உரசி அதுல அப்படி வச்சதுமே என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த நெருப்பு பந்தத்துக்கு பின்னால நேத்துக்கு எந்த பெண்ணை பார்த்தாரோ அதே பெண் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அத பார்த்த உடனே அரண்டுறாரு. ஐயோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படவும் செய்றாரு. ஆனா கத்தல, அந்த சத்தம் அப்படி லைட்டா சத்தத்தை போட்டுட்டு அப்படி பின்னால வந்துடுறாரு. யாருமா நீ இந்த நேரத்துல இதுக்குள்ள வந்து நிக்கிற, ஒன்னு யாரு உள்ள வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. உடனே அந்த பெண் ஒண்ணுமே பேசலைங்க. டக்குன்னு திரும்பி வந்த வழியை பார்த்து சரட்டுன்னு போயிருதுங்க. இவருக்கு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் ஒரு பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி உறுதி பண்ணிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் தன்னுடைய மனைவி கிட்ட வர்றாரு. உள்ள வரும்போது மனைவி கேக்குறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நேத்துக்கு வந்த அதே பெண் தான் இப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்படி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல அந்த பெண்ணும் சொல்றாங்க, சரி விட்டுருங்க, நீங்க பாத்ரூம் போனீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்கள படுக்கவும் வச்சிடுறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய சுடலை முத்து தூங்கவும் செய்துறாரு. மறுநாள் இதே மாதிரி நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு நாய்கள் பயங்கரமா கோரஸா கத்தக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. ஆனா அந்த ஏரியாவுல நாயே கிடையாது. ஏன் அப்படின்னு இவங்க இருக்கிறதே வந்து அவுட்டர் ஏரியா. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரிகள் நிறைய இருக்குதுங்க. அப்ப நரி தான் ஊளையிட்டுட்டே இருக்குது, நம்ம ஆட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும், அதனால நான் வெளியே போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய சுடலை முத்து என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா பின்வாசல் கதவு இருக்கு பாத்தீங்களா, அதை திறந்துகிட்டு வெளியே வர்றாருங்க. வெளியே வந்து அங்க போய் பார்க்கும்போது ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நரியுடைய சத்தம் இந்த பக்கம் கேட்கல, கொஞ்சம் தூரமா கேக்குது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிடுறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வயலங்கரை வழியாக இந்த நரிகள் வந்து உள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. என்ன அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து மலைகள் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பா நரிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்ட நம்மளுடைய சுடலை முத்து என்ன பண்றாரு அப்படின்னா சரி நம்ம கொஞ்ச நேரம் வெளியில நிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பின்பக்கத்துல நிக்கிறதுனால என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த விளக்க வந்து, அதாவது அந்த பந்தம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அவர் கவனிக்கவே இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு திரும்பி பார்க்கும்போது எல்லா விளக்கும் அணைஞ்சிருக்குது. அதாவது அந்த பந்தம் அணைஞ்சிருது, 3 பந்தம். அதன் பிறகு இவருடைய வீட்டுடைய ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு சின்ன இந்த மண்ணெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவாங்க, சிம்மினி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான அந்த விளக்குகளும் அணைஞ்சு போயிருக்குது. பின்பக்கத்துல இவர் கொண்டு வச்ச அந்த பெட்ரமாஸ் லைட் மட்டும் தாங்க எரிஞ்சிட்டு இருக்குது. என்னடா இப்படி இருட்டா இருக்குது, மறுபடியும் அது வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுக்குள்ள வருது. ஆனா இதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேர அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் எல்லா பந்தத்தையும் பத்த வைக்கிறாரு. அப்ப அந்த பெண்ணுடைய உருவம் அங்க வரவே இல்லை. ஆனா இந்த நரியுடைய சத்தம்னு சொன்னேன் இல்லையா, அது மெல்ல மெல்ல இந்த வீட்டை நோக்கி நெருங்குறத நம்மளுடைய சுடலை முத்து கவனிக்கிறாரு. சரி ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த பெட்ரூமாஸ் லைட் எடுத்துட்டு ஃப்ரண்ட் கதவை ஓபன் பண்ணவே இல்லை, பின் கதவோட தான் வந்தாரு. அதே மாதிரி சுத்திக்கிட்டு தான் போயிருக்கிறாரு. மறுபடியும் பின்னால வர்றாருங்க. பின்னால வரும்போது இன்னொரு சம்பவம் என்னன்னா இவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமாஸ் லைட் வந்து ஆஃப் ஆயிருதுங்க. ஆஃப் ஆன உடனே அந்த இடம் பின்னால இருக்கக்கூடிய இடம் பயங்கரமா இருட்டா இருக்குது. இந்த இருட்டு ஆன உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஒரு வீடியோ முதல்ல பத்த வைப்போம், நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய சுடலை முத்து வேகமா பீடிய பத்த வைக்கிறாருங்க. அப்படி பத்த வைக்கும் போது ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை அந்த இடத்துல பாக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பக்கத்துல, அதாவது ஃப்ரண்ட்ல ஒரு 2 அடி கேப் தாங்க இருக்கும், அப்படியே அந்த பெண்ணுடைய உருவம் நிக்குது. ஆனா இந்த தடவை அந்த பெண்ணுடைய உருவம் அவரை முறைத்து பார்த்து கொண்டு இருக்குதுங்க. 2 கண்களும் அப்படி உருண்டு வெளியே வந்து இருக்குது. அதை அப்படியே பாக்குறாரு. பார்த்தது இவர் பயங்கரமா கத்திடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு அவருடைய மனைவி உள்ள படுத்திருந்தாங்க இல்லையா, அவங்க வெளியே ஓடி வர்றாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய உருவத்தை காணாம போயிருக்குது. ஆனா அந்த இடத்துல வந்து மனைவி கிட்ட ஒண்ணு இல்லமா ஏன்னா மனைவி பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லமா ஸ்லிப் ஆயிடுச்சு காலு, அதனால கீழே உள்ள பார்த்தேன், அதனாலதான் கத்திட்டேன்,
ஒண்ணு இல்ல அப்படிங்கறது மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அன்னைக்கு அப்படியே முடியுது. மறுநாள் காலையில விடியுதுங்க. விடிஞ்ச உடனே நம்மளுடைய சுடலை முத்து என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இது எதனால வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒதுங்கிறதுக்காக நிறைய ஆட்கள் வயசானவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத தெளிவா யாருமே சொல்லலைங்க. சரி இதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அப்படியே விட்டுறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டும் அதே சம்பவம் ரிப்பீட் ஆகுது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. பாத்ரூம் ஒண்ணுக்கு போகணும், போகவே இல்லைங்க, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறாரு. ஒரு சைடு செவர்ல ஒரு கிராலி ஜன்னல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, டோர் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜன்னல் விளையாட்டு வெளியே பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த நெருப்பு பக்கத்துல யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லி அவரு அந்த சைடவே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கவே அந்த இடத்துல நெருப்பு அணையவே இல்லைங்க. அப்படியே இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் பார்த்துட்டே இருக்கிற எப்ப அணையுது அந்த டைம்ல நம்ம உஷாராயிரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனா நெருப்பு அணையவே இல்லை, வெளியே இருக்கக்கூடிய லைட்டுகள் அணையல, அதாவது இந்த மண்ணெண்ணெய் விளக்குகள் அணையாம இருக்குது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதாங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவர் லைஃப்லே எதிர்பார்க்காத சம்பவம்னு சொல்லலாம். இந்த கிராலி ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அது இப்படி 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 இருக்கும், ஒரு மாதிரி பெருக்கல் டைமண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து அந்த இடத்தையே அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய கண்ணு பக்கத்துல ஒரு கண்ணு தெரியுதுங்க. இது என்னடா பக்கத்துல ஒரு கண்ணு, நம்ம மனைவியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த கிராலில ஒரு ஓட்டையை விட்டு அடுத்த ஓட்டையில பார்க்கும்போது அரண்டு போயிடுறாருங்க. வெளியே அந்த பெண்ணுடைய கண் தான். ஆனா இந்த தடவை அந்த கண் ரொம்ப பெருசா ஒரு மாதிரி ரத்தங்கள் வடிய அப்படி பக்கத்துல அவருக்கு தெரியுதுங்க. அரண்டு பேக் அடிச்சு கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்த உடனே மனைவி எந்திரிச்சிடுறாங்க. என்னங்க ஆச்சு, நீங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க கத்துறாங்க. கத்துனாலும் அந்த இடத்துல ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் மனைவிக்கு டவுட் ஆயிருதுங்க. என்ன அப்படின்னா, வெளியில கேட்கக்கூடிய சத்தங்க, அதாவது யாரோ பயங்கரமான ஒரு கொலுசை போட்டுக்கிட்டு ஜல் ஜல் ஜல்னு நடக்கக்கூடிய சத்தம் அந்த வீட்டை சுத்தி அப்படியே வருதுங்க. சுடலைமுத்துடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னங்க யாருங்க அது, எந்த பொண்ணுங்க இங்க வந்திருக்கிறா, உங்களை தேடி தான் வந்திருக்கிறாளா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சண்டையை போயிடுறாங்க. இது ஆல்ரெடி நமக்கு இங்க நடந்துட்டு இருக்குது பாத்தியா, ஒரு பொண்ணு வந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணுதாமா அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா இந்த பெண் யாரு என்னன்னு எனக்கு தெளிவா தெரியல. ஊர்ல நிறைய பேர்ட்ட கேட்டப்போ அவங்க நிறைய கதை சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படிங்கறது எனக்கு தெரியலமா அப்படிங்கிற மாதிரி சுடலை முத்து அவங்க மனைவியை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அந்த நரி ஊளை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊளை இப்ப அவங்க வீட்டை சுத்தி சுத்தி கேக்குதுங்க. இந்த கொலுசு சத்தம் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல, அதாவது இது ஒரு மணி நேரம் இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, அடுத்தது கதறக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. ஒரு பெண் அந்த அடிபட்டு வேதனையில அப்படி அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதறல் சத்தமும் இவங்களை சுத்தி கேக்குது. அரண்டு போயிடுறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த இடத்துல 2 பேருமே உள்ள அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கவே உள்ள வச்சிருக்கக்கூடிய பெட்ரூமாஸ் லைட்டுடைய வெளிச்சம் அப்படியே ஆஃப் ஆயிருது. அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்த பயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அளவிட முடியாத ஒரு பயம்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாட்டு பயந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய சுடலை முத்து அவர் வணங்கக்கூடிய சிவசுடலை அவங்களுடைய குல தெய்வம், அந்த தெய்வத்தை மனசுல தியானிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி தியானிக்க ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துல சுத்தி கேட்ட சத்தம்லாம் அப்படியே அமைஞ்சு போயிருது. அங்க அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் இல்ல, அது அங்கிருந்து போயிடுச்சு அப்படிங்கறத உறுதி பண்ண பிறகு கிட்டத்தட்ட காலையில வரைக்கும் இவங்க முழிச்சே தான் இருந்திருக்கிறாங்க, வெளியே வரல. 6:30 மணிக்கு பிறகுதாங்க வீட்டுடைய கதவையை ஓபன் பண்ணிருக்கிறாங்க. ஓபன் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இது என்னது ஏதுன்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல எல்லாமே கேட்டா எல்லாமே ஒரே கதையை தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதுவும் வேற வேற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னு முழுசா சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவம் உங்களுக்கு காதுக்கு தெரியுது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுடலை முத்துக்கு நல்ல பயம் கொடுத்துருச்சு. அதனால பக்கத்துல 5 கிலோமீட்டர் தானே இவருடைய சைக்கிள் இருக்குங்க. அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அவங்க அப்பாவை தேடி போறாரு. அப்பா வெள்ளைச்சாமி, அதாவது நம்மளுடைய அன்பு கலையுடைய தாத்தா தாங்க வெள்ளைச்சாமி. அவரு அங்க இருக்கிறாருங்க. அவருக்கு முதல் மனைவி போயிட்டாங்க, 8 பிள்ளைகள். அதன் பிறகு 2வது ஒரு மனைவி, அவங்களுக்கு 4 பிள்ளைகள், 2 பசங்க 2 பொண்ணுங்க அப்படி இருக்கிறாங்க. அந்த வீட்டுல தாங்க அவங்க தாத்தா உட்கார்ந்து இருக்கிறாரு. தாத்தாவை போய் பாக்குறாரு, அதாவது சுடலை முத்துடைய அப்பாவை போய் பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி
ஆயிடுச்சு, எங்களுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல, நல்லா பயந்துட்டோம், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இங்க நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாரு. சரிப்பா, நீ ஒன்னும் பயப்படாத, மருமகளை என்னுடைய வீட்டுல கொண்டு விட்டுரு, இன்னைக்கு நைட்டு நான் அங்க வர்றேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அன்பு கலையுடைய தாத்தாவும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா ரிட்டன் அதே வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போய், ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு மேல ஆயிடுதுங்க இந்த கர்ப்பமா இருக்கிறாங்க, அதனால நேர கூட்டிட்டு போய் அவங்க வீட்லயும் விட்டுறாங்க. அதாவது அப்பாவுடைய வீட்டுல விட்டுக்கிட்டு அங்க இருந்து அப்பாவை கையோட கூப்பிட்டுக்கிட்டு நம்மளுடைய சுடலை முத்து அந்த வீட்டுக்கும் வந்து சேர்றாருங்க. அந்த வீட்டுக்கு வந்து அன்னைக்கு சாயங்காலம் தான் வந்திருக்கிறாங்க. ஆடு எதையுமே மேய விடல, எல்லாத்துக்கும் உள்ளேதான் புல்லு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு உள்ளாடி சுடலை முத்துவ அவங்க அப்பா வெள்ளைச்சாமி, நீ உள்ள படுப்பா, நான் வெளியே படுத்துக்கிடுறேன், என்ன வருதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்லிடுறாருங்க. நான் கூப்பிடுறது வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாதுன்னு வேற சொல்லிடுறாரு. அதனால சுடலை முத்தும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு மணி வந்து ஒரு 1-1:30 ஆகுதுங்க. இவங்க ஆல்ரெடி 3 தீப்பந்தங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு 5-6 பந்தங்கள் கொளுத்தி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அது வந்தா தெரியணும் இல்லையா அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த தோப்புக்குள்ளாடி 5-6 பந்தங்கள் வச்சிருக்காங்க. ஆனா இந்த டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகுதுங்க. அந்த 2 மணிக்கு இவங்களுக்கு கண்ணு கொஞ்சம் அசந்து தூங்குறாங்க. அதுவும் இல்லாம நம்மளுடைய சுடலை முத்து சரியா தூங்கவே இல்லை. அதனால அவர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. இவங்க அப்பா வெள்ளைச்சாமி தாங்க வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு 2 மணிக்கு அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிம்மினி விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் விளக்கு அப்படியே ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆன பிறகுதாங்க அவருக்கு அந்த கண்ணுல வெளிச்சம் தட்டுப்படாம டக்குன்னு முழிக்கிறாரு. முழிச்சவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நெருப்பு பந்தங்களும் அணைஞ்சு போய் அந்த இடமே கும் இருட்டா இருக்குதுங்க. அப்ப அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. அவன் சொன்னது மாதிரி, அதான் மகன் சொன்னது மாதிரி ஏதோ ஒண்ணு இங்க வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன பண்றாரு அப்படின்னா அவரும் பீடி சிகரெட் இழுக்கக்கூடிய ஒரு ஆளுதாங்க. அவரும் ஒரு பீடிய பத்த வைக்கிறாருங்க. அப்படி பத்த வைக்கும் போது அந்த இடத்துல வெள்ளச்சாமிங்கிற அந்த தாத்தாவுடைய ஈரக்கொலையை நடுங்கி போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெருப்ப பத்த வைக்கும் போது அவருடைய முன்னால கருகருன்னு ஒரு உருவம் நிக்குதுங்க. வெள்ளை முடி, முகமெல்லாம் கருப்பு, உடலே ஃபுல்லா கருப்பா இருக்குது. ஆனா வெள்ளை முடிங்க. அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வெள்ளை கலர்ல அப்படி பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அதனுடைய முகம் வந்து விகாரமாய் போயிருக்குது, ரொம்ப அடிபட்டு சிதைஞ்ச நிலைமையில இருக்குது. அத பார்த்து அப்படியே கதறிட்டாருங்க. பயத்துல உச்சாவே போயிட்டாருன்னா வச்சிடுங்களா. ஆனா இவ்வளவு தூரம் தைரியமா தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்து நான் பாத்துக்கிடுறேன்னு சொன்னவருக்கு அந்த நிலைமை ஏற்படுது. ஆனா இவரு கொஞ்சம் சுடலை சாமியுடைய ஒரு தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லாங்க. அதனால இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இடுப்புல எப்பவும் சரி இந்த சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பையில வந்து திருநீர் எப்பவும் வச்சிருப்பாருங்க. அந்த திருநீர் எடுத்து சட்டார்னு எரிஞ்சு வீசி விட்டுறாரு. அப்படி கை எடுத்து வீசி இப்படி விட்டுறாரு. அப்படி விட்டதுமே அது ஓன்னு ஒரு கத்து கத்திட்டு ரிவல்ஸ்ல அப்படி போயிருதுங்க. சரி, அது நம்மள கண்டு பயப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட இந்த வெள்ளைச்சாமி அப்படிங்கிற தாத்தா, அதாவது சிலம்பம் விளையாடக்கூடியவர் தான், அவருக்கு சிலம்பு விளையாட்டுறதாக தெரியும். அதனால சிலம்பு விளையாடக்கூடிய அந்த கம்ப கையில வச்சிருக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அதை அடிக்கிறதுக்காக இவர் போறாருங்க. இந்த சம்பவம் அனைத்தும் வெளியே நடக்கும் போது நம்மளுடைய சுடலை முத்து நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதுவுமே கேட்கலைங்க. திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேக்குதுங்க. யார் அப்படின்னா வெள்ளைச்சாமி தாங்க. பயங்கரமா கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே நம்மளுடைய சுடலை முத்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சின்ன கிராலி இருக்கும் பாத்தீங்களா, அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா வெளியே, அதனால அந்த கிராலி விளையாட்டு பாக்குறாருங்க. பார்க்கும்போது அந்த நெருப்புகள் எல்லாம் அணையப்பட்டு இருக்குது. ஆனா அப்பாவுடைய வாயில வச்ச பீடி அப்படி இருக்குது. அந்த பீடியோட சேர்த்து அந்த மரத்துல, தென்னை மரத்துல வந்து அப்படி தூக்கி வச்சிருக்குதுங்க, கழுத்தை பிடிச்சி இறுக்கி வச்சிருக்குது. இத பார்த்தோன்னே தன்னுடைய அப்பாவுக்கு பெரிய பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய சுடலை முத்து வேகமா அந்த வீட்டுடைய கதவை திறந்துகிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தவர் என்ன பண்றாருன்னா அப்பாவுடைய கம்பு, அந்த சிலம்பு விளையாட்டு கம்பு இருக்கு பாத்தீங்களா, அது கீழே கிடக்குது, அதை எடுக்கிறாரு. பெட்ரூமாஸ் லைட்டோட தாங்க வெளியே வர்றாரு. அந்த வெளிச்சத்துல அந்த உருவம் அவருக்கும் அந்த மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. வெள்ளை முடி, உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்குதுங்க. அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அடியே வந்து அவங்க அப்பாவுக்கு தாங்க விழுந்திருக்குது. அடி வயிற்றுல சரியான ஒரு அடி. அவர் வந்து அடிச்சது அந்த ஆன்மாவை தான் அடிச்சிருக்கிறாரு. ஆனா அடி பட்டது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்குங்க. வாயில இருக்கக்கூடிய பீடி அப்படி ஒரு பிளைன் பண்ண மாதிரி பேருக்கா அப்படியே கீழே விழுந்துட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா 2வது அடிக்கிறதுக்கு இவர் கம்பு வாங்கும் போது அது உஷாராய் இவருடைய பின்பக்கத்துல போய் அப்படியே தள்ளி விட்டுறதுங்க. அப்படி தள்ளி விட்டதுல இவர் கமந்து கீழே விழுந்துட்டாரு நம்மளுடைய சுடலை முத்து. ஆனா
இவங்க அப்பாவுடைய கால்களை பிடிச்சு இழுத்துக்கிட்டே போயிருக்குங்க என்ட்ரன்ஸ் வரைக்கும். அப்படி என்ட்ரன்ஸுக்கு கிட்ட போகும்போது இவர் மறுபடியும் எந்திரிச்சிடுறாரு. யாரு? நம்மளுடைய சுடலை முத்து. எந்திரிச்சவரு அந்த கம்பை எடுத்துட்டு மறுபடியும் அந்த பெட்ரூம் ஹவுஸ் லைட்டையும் எடுத்துக்கிட்டு விரட்டுகாருங்க. பின்னாலே ஓடுறாரு. அப்படி ஓடும்போது அந்த என்ட்ரன்ஸ் வர போய் அப்படியே அந்த உருவம் அங்க இருந்து விட்டுக்கிட்டு ஓடவும் ஆரம்பிச்சிருதுங்க. அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பாவை தூக்குறாரு. அவர் அப்படியே மயக்கத்துல போயிடுறாரு. அவரை மெல்லமா தூக்கிட்டு வந்து மறுபடியும் திண்ணையில படுக்க வச்சு தண்ணீர் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவரை ஞாபகப்படுத்துறாரு. அதன் பிறகு அவருக்கு ஞாபக சக்தியும் வருது. அதன் பிறகு சொல்றாரு, எப்பா நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான பேய் இல்ல, இது ஒரு பயங்கரமான பேயா இருக்குது. இது எப்படி இந்த இடத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியல. நம்ம இனிமேல் இந்த இடமே வேண்டாம், இந்த வேலையும் வேண்டாம், வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சுடலை முத்துடைய அப்பா வந்து கதறிட்டே சொல்றாரு, சரிப்பா நம்ம போயிடலாம், ஆனா இன்னைக்கு நைட்டு இருந்துகிட்டு நாளைக்கு காலையில போயிடலாம். அப்பா இது வரும்போது ஒரு தடவை தான் வருது, அதன் பிறகு வர மாட்டேங்குது. ஆனா இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது, என்ன ஏன் வருது அப்படிங்கறது எனக்கு தெரியல. சரி நம்ம நாளைக்கு காலையில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலை வரைக்கும் இவங்க முழிச்சே இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல ஆடுகள்லாம் பயங்கரமா கத்திக்கிட்டு கலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. இருந்தாலும் அவங்க அதெல்லாம் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எங்க அப்படின்னா அவங்க ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு 300 மீட்டர் இடைவெளி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடைவெளியில தாங்க நான் சொன்ன அந்த ஜமீனுடைய ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருக்குது. அந்த வீடு வந்து ஆல்ரெடி நாசாகி போய் தான் இருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டே தாங்க இவங்க அந்த ஊரை கிராஸ் பண்ணி கரெக்டா ஊருடைய ஃப்ரண்ட் பக்கம் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸுக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அங்க ஒரு பாட்டி வந்து இட்லி சுட்டு வித்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கிட்டையும் போய் அதாவது இட்லி சாப்பிட்டுட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெள்ளைச்சாமி சொல்றாரு. ஏன்னா அவருக்கு பயங்கரமா பசி கொடுத்துருச்சு. சரின்னு சொல்லிக்கிட்டு சுடலை முத்துவும் வெள்ளைச்சாமியும் அந்த பாட்டியுடைய அந்த கடையில, அதாவது வெளியில திண்ணையில தாங்க இருக்க வச்சு இந்த இட்லி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய முதுகெல்லாம் பயங்கரமா ரத்த கோரைகளா இருக்கிறத பார்த்த அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்னப்பா ஆச்சு, யாப்பா இப்படி கீழே விழுந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இட்லி சுடக்கூடிய பாட்டி கேக்குறாங்க. ரொம்ப வயசான பாட்டிங்க. அந்த நேரத்துக்கு தான் இந்த தோப்புக்குள்ள இந்த மாதிரி நாங்க இருந்தோம், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிடுறாரு வெள்ளைச்சாமி. வெள்ளைச்சாமி எடுத்து சொன்ன உடனே அந்த பாட்டி, நீங்க எதுக்குப்பா அந்த பக்கம் தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, நாங்களே அந்த பக்கம் போக மாட்டோம், 6 மணிக்கு மேல அந்த பக்கம் நாங்க யாருமே போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இல்லையே, நாங்க தோப்புல கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கிட்ட வேலை செய்தோம், ஆனா இந்த மாதிரி எல்லாம் வரல, ஆனா திடீர்னு தான் இந்த மாதிரி வந்துச்சு, அது என்னது யாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அந்த இடத்துல சுடலை முத்துவும் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. பாட்டி உடனே ஒரு பெரிய சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜமீனுடைய ஒரு சின்ன வீடு அங்க இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கர் வரக்கூடிய ஒரு லேண்ட்ல தாங்க அந்த வீடு அமையப்பட்டிருக்குது. ஆனா அது ஒரு சின்ன வீடு, ரொம்ப பெரிய பங்களா எல்லாம் கிடையாது, ஒரு இடிஞ்சு பொழிஞ்சு போய் கிடக்கக்கூடிய ஒரு சின்ன வீடுங்க. அந்த வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை தாங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இவரும் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு ஜமீன் தாங்க. இந்த ஜமீன் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, உல்லாசமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக தன்னுடைய ஊரை விட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வர்றது வழக்கங்க. அப்படி வரும்போது அவர் குதிரை வண்டியில வருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 பாடி கார்டுகளும் கூட இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விலை மாதுகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பெண்களை வந்து அந்த இடத்துக்கு வர சொல்லி அவர் கொஞ்சம் உல்லாசமா இருந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் இருப்பாரு, அடுத்த நாளே உடனே கிளம்பி போயிருவாரு. அப்படி ஒரு ஜமீனுடைய வீடு தான்ப்பா அது அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பிறகுதாங்க இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த ஜமீன் வீட்டோடைய சேர்ந்து இன்னும் ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருக்குங்க. அந்த வீடு யாருக்குள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜமீன் வீடு, அதாவது இந்த சின்ன வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடை வந்து தோட்டம் துறவு அப்படின்னு இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய பார்வையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க இல்லையா, இந்த தோட்டத்துக்காரர் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா வீட்டுல, அந்த மாதிரி ஒரு குடும்பம் அங்க வாழ்ந்திருக்கு. தோட்டக்காரன் மற்றும் மனைவி, அவங்களுக்கு ஒரு மகளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசான ஒரு மகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க 3 பேர் தாங்க அந்த வீட்டுடைய தோட்டம் துறவு எல்லாம் பார்த்து அந்த வீட்டையும் கிளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தோட்டக்காரர் தாங்க போய் இந்த ஊருக்குள்ள இருந்து விலை மாதுகள் மற்றும் பெண்களை கூட்டிட்டு வந்து இந்த ஜமீன்தாருக்கு வந்து இந்த மாதிரி சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் திடீர்னு இந்த ஜமீன்தார் அவருடைய மகளை, யாருடைய மகள் அப்படின்னா இந்த தோட்டக்காரனுடைய மகளை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பெண் ரொம்பவே அழகா இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேரு தான் வடிவு அப்படிங்கிறது. அந்த பெண்ணையும் பாக்குறாரு. இந்த பொண்ணை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஜமீன்தாருடைய மனசுல வருதுங்க. இதனால ஜமீன்தார் என்ன பண்றாரு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் நள்ளிரவு அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அவர் வீட்டுக்கு வந்தவர் அந்த 4 பாடி கார்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பவுமே அந்த ஜமீன் வீட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு திண்ணை இருக்குங்க, அதுலதான் உட்கார்ந்து இருப்பாங்களாம் அவங்க காவலாளிகள். அதே மாதிரி அவர் என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இருப்பாரு. அவருக்கு தேவையான பெண்களை வந்து சப்ளை பண்ண வேண்டிய வேலை இந்த தோட்டக்காரனுக்கு தாங்க. இந்த தோட்டக்காரன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்த உடனே என்ன வேணும்னு கேட்டோம்னா, இப்படி 2 பெண்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி அனுப்புன உடனே தோட்டக்காரன்
தோட்டக்காரனுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க, அந்த சின்ன வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. தோட்டக்காரனுடைய மனைவி மற்றும் மகள் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த பாடி கார்டு இவங்க கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றான் அப்படின்னா, அங்க போய் அவளை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். உடனே இந்த 4 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டை தட்டி உள்ள போயிடுறாங்க. உள்ள போகும்போது தோட்டக்காரனுடைய மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க, மகளை காணல. அதனால தோட்டக்காரனுடைய மனைவிய அப்படியே நட்டு இதுல கொண்டு வந்துடுறாங்க, அவங்க வீட்டுடைய முன்பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. எங்கடிவான் பொண்ணு எங்கடிவான் பொண்ணுன்னு சொல்லி அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் சின்ன பொண்ணையா விட்டுருங்கய்யா, வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கதறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்கள் கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணை வளர்க்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கறது அந்த தாய்க்கு தெரிஞ்சிருக்குது. அப்படி அந்த தாய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மகள் அதாவது இந்த நேரத்துல வந்திருக்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட இந்த தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து அந்த அவ்வளவுமே தோப்பு தானே, அங்க எங்கேயா போய் பதுங்கி இருமா அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க, அதாவது ஒளிச்சிருக்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் அங்க இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரத்துக்கிட்ட அப்படி பதுங்கி போய் இருந்திருக்காங்க. ஆனா காவலாளிகள் வந்து இவங்களை மட்டும்தான் தூக்கிட்டு வந்ததுனால இவங்களை சித்திரவேதைப்படுத்துறத அந்த இடத்துல பார்க்கவே முடியல அந்த பெண்ணுக்கு. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, இவங்க கத்துன சத்தம் வெளியில போன அந்த தோட்டக்காரருக்கும் கேட்டுருச்சு. என்னடா நம்ம மனைவியுடைய சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அவர் போனவர் ரிட்டன் ஓடி வர்றாரு. ஓடி வரும்போது இங்க பயங்கரமான அடியும் உதையும் அந்த பெண்ணுக்கு ஏற்படுதுங்க. இதை பார்த்துட்டு, ஐயா என் மனைவியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறும் போது, உன் மனைவியை நான் விட்டுறேன், உன் மகளை இங்க ரூமுக்கு வர சொல்லு, வேற யாரும் எனக்கு இன்னைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஜமீன்தார் சொல்ல, இதை கேட்ட உடனே அந்த தோட்டக்காரருக்கு பயங்கரமான கோபம் வருதுங்க. ஆனா அந்த இடத்துல ஜமீன்தார் எல்லாம் எதிர்க்க முடியாது. இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கும் மகளுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜமீன்தார ஓடி போய் சட்டையை எட்டி பிடிக்கிறாரு. அந்த நேரத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த 4 பாடி கார்ட்ல ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவருடைய பின் மண்டையில பயங்கரமா தாக்கிடுறாரு. தாக்குன இடத்திலே அந்த தோட்டக்காரரும் கீழே விழுந்துடுறாருங்க. விழுந்தவரை வந்து அந்த இடத்துல தரதரான்னு இழுத்து அந்த பெண்ணுகிட்ட, அதாவது அவருடைய மனைவிக்கு கூட வந்து சேர்த்து வச்சுட்டு, உன் மகளை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இந்த வடிவுங்கிற பெண், அதாவது தோட்டக்காரனுடைய மகள் வடிவுங்கிற அந்த பெண் வந்து மண்ணெண்ணெய் கேனோட வந்து நின்றுக்கிறாங்க. முன்னாடி என்னை யாராலையும் தொட முடியாது, நான் தொடவே சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வேகமா தன்னுடைய தலை மண்ணெண்ணையை ஊத்திக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நெருப்பை பத்த வைக்கிறாங்க. அப்படி அந்த நெருப்புல நின்று அப்படி எரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எரியும் போது தாங்க ஒரு விஷயத்த அந்த பெண் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் நான் அழிப்பேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை பண்ணிக்கிட்டு அந்த பெண் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதாவது நெருப்பிலே நின்று எரிஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கேயே குழி எடுத்து, அதாவது பெரிய ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள இந்த 3 பேரை அறையும் குறையுமா உசுரோட இருக்கும் போதே உசுரோடைய புதைச்சிட்டாங்க. அப்படி அந்த பெண் இறந்த பிறகு அந்த நபர் அங்கிருந்து உடனே கிளம்பிட்டார். அன்னைக்கு இந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஜமீன்தார் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா ஜமீன்தார் அதன் பிறகு அந்த பக்கமே வரல. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு பிறகு அந்த பக்கமா அந்த வயல் வேலைக்கு அந்த டைம்ல போகக்கூடிய ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னால் நடந்திருக்குது. அப்படி போன ஆட்கள்லாம் அந்த பெண்ணுடைய உருவம், அந்த கதறல் சத்தம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் போறதே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில மக்கள் நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்தின பிறகும் பகல் நேரத்துல போவாங்க, நைட் நேரத்துல யாருமே போக மாட்டாங்களாம். இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜமீன்தாருடைய மூத்த மகன்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். அப்படி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மகனை வந்து காம ஆசையை காட்டி அவனை உள்ள வர வச்சு அந்த இடத்துக்குள்ளாடி பயத்தை கிழிச்சு குடலை மாலையா போட்டுட்டு ஓடுனதாட்டு ஒரு சம்பவம் சொல்லப்படுது. அப்படி ஒரு நபர் இறந்து போயிருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய தம்பி அவர் அந்த வீட்டுக்குள்ளே தூக்க மாட்ட வச்சு கொல்ல வச்சிருக்குது. எல்லாரையுமே திருநெல்வேலியில இருந்தவங்க அவங்களை இங்க வர வச்சிருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அழகான பெண் மாதிரி அந்த வீட்டுக்கே போய் இந்த ஜமீன்தாரை பார்க்க போயிருக்குது. ஆனா ஜமீன்தார் அந்த ஊர்லயே கிடையாதான், அவன் வேற எங்கேயோ இருந்திருக்கிறான். அந்த டைம்ல அவருடைய மகன்கள் 3 பேரையும் கொண்டு வந்து அப்படியே அந்த வீட்டுக்குள்ளாடி சும்மா சர மாதிரியாக தன்னுடைய வெறி அடங்கது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணி கொண்டு இருக்குதுங்க. அப்படி இந்த 3 பேர் இறந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஜமீன்தார் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அந்த நபரும் இறந்து போயிடுறாரு. அவரு வந்து இங்க இறக்கல, வேற இடத்துல இறந்திருக்கிறாரு. அதனால இந்த ஜமீனுடைய அந்த சொத்து அப்படியே தாங்க இருந்துட்டே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கு பிறகு இந்த ஜமீன்தாருடைய தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அண்ணனுடைய சொத்து அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்தை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இங்க நடந்த விஷயங்கள்
அனைத்துமே அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஊர்ல இருந்து ஒவ்வொரு மாந்திரிகராட்டு கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த பேயை விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா வரக்கூடிய ஒவ்வொரு மந்திரவாதிகளும், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோடாங்கிய கூட்டு வந்திருக்கிறாரு. அவரு என்ன பண்ணிருக்கிறாருன்னா நான் இந்த பேயை அழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லவே அந்த கோடாங்கிய பின்னால இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய பேக்ல வந்து ஒரு கிணறு இருக்குங்க. அது ஒரு சின்ன கிணறு, தண்ணி குடிக்க தண்ணி மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு கிணறு. அந்த கிணத்துக்குள்ள இறந்து கிடந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு 12 மந்திரவாதிகள் அங்கங்கே அந்த இடத்துக்குள்ள இறந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த ஜமீன்தாருடைய தம்பி இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த இடமே வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டே ஓடிட்டாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள இருந்து வெளியே போகக்கூடிய ஆட்கள், அதாவது என்ன அப்படின்னா அந்த வயல் வேலைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகக்கூடிய ஆட்களை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த ஊருக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய குல தெய்வமான, அதாவது அந்த ஊர் தெய்வமான இருக்கக்கூடிய அந்த சிவசுடரையை தாங்க அவங்க நம்பி இருக்கிறாங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடுறாங்க. முத்தாரம்மன் கோவிலும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுடலைக்கு வந்து நிறைய கோவில்கள் அங்கங்கே எழுப்பப்படுது. இந்த எல்லைக்குள்ளாடி வரக்கூடாது, ஏன்னா ஊருக்குள்ளே வந்து பயங்கர பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு போயிருக்குது. அப்படி பண்ணிட்டு போன பிறகு அந்த ஆன்மாவுடைய ஆட்டம் அடங்கிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மறுபடியும் அது ஊருக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடியவங்களை வந்து தொந்தரவு பண்ணி தாங்க இருந்திருக்குது. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நம்பூதிரிகளை கூட்டிட்டு வந்து பஞ்சாங்கம் வச்சு பாக்குறாங்க. நம்பூதிரிகளை கூட்டிட்டு வந்து அப்படி இந்த பஞ்சாங்கம் பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய ஆன்மாவை வந்து இங்கே அடக்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 21 மாந்திரிகர்கள், அதாவது நம்பூதிரிகளை கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய ஆன்மா, அவங்க அப்பாவுடைய ஆன்மா, அதன் பிறகு அவங்க அம்மாவுடைய ஆன்மா, இந்த 3 ஆன்மாக்களையும் அதே இடத்துல ஸ்தம்பனம், அதாவது கடமந்திரம் ஜெபிச்சு இளநீர்ல ஸ்தம்பனம் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே புதைச்சு வச்சுட்டாங்க. ஆனா அந்த இடத்தை யாராலையும் வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. அது அப்படியே அழிஞ்சு நாசமா தான் கிடக்கணும், அதை வந்து யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்த அந்த நம்பூதிரிகள் சொல்லிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க யாருமே அந்த இடத்தை யூஸ் பண்றதே கிடையாதான். அப்படி அந்த காலகட்டத்துல நடந்துட்டு இருந்திருக்குது. அதை தாண்டி இருக்கக்கூடிய தோப்புல தான்ப்பா நீங்க வேலை செய்தது அப்படிங்கறது மாதிரி அந்த பாட்டிங்க நடந்த அந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அந்த இட்லி சுடக்கூடிய பாட்டி எடுத்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு கொஞ்சம் கூட அப்படி பயம் நடுக்க வந்துருதுங்க. எப்பா இவ்வளவு பெரிய பேய்கிட்ட நம்ம மாட்டி இருக்கிறோம், நல்ல வேளை நம்ம உயிர் தப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து நேர அந்த திருநெல்வேலி பண்ணையக்காரரை பார்த்து பேசி முடிச்சுட்டாங்க. நாங்க வேலை செய்யல, எங்களால முடியாது, நீங்க வேற யாரையா வச்சு பாத்துக்கிடுங்க, அங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணையக்காரர்கிட்ட இந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆனா பண்ணையக்காரன் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க உங்க வேலையை பாருங்க, எனக்கு என் வேலையை பார்க்க தெரியும் சொல்லிட்டு அவரும் விட்டுறாங்க. ஆனா அதன் பிறகு அந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்கலைங்க நம்மளுடைய சுடலை முத்து. அதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு கலைக்கு தாங்க அடுத்த பிரச்சனை ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதாவது அது ஒரு சமீப காலத்துல அவருக்கு நடந்தது. அந்த காலகட்டம் இல்ல, 2000 காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு கலைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம், இந்த இலவம் பஞ்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல இருக்குது. இந்த மாதிரி இலவம் பஞ்சுகள் நல்ல மழை பெய்யும் போது, நல்ல காற்றடிக்கும் போது கீழே அப்படியே கொட்டுங்க. அப்படி கொட்டுறத வந்து பறக்கி அதனுடைய பஞ்சு வச்சு அந்த விலைக்கு வித்து நல்ல காசு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து நம்மளுடைய அன்பு கலை பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய காய்களை சாக்குல பறக்கிட்டு வந்து, அதாவது கோணிப்பை இருக்கு இல்லையா, அதுல பறக்கி கொண்டு வச்சிருவாரு. அப்படி வச்சுக்கிட்டு அதை உடைத்து அந்த பஞ்சை எடுத்து அதை வியாபாரம் பார்ப்பாரு இல்லையா. அதே மாதிரி தாங்க ஒரு நாள் நள்ளிரவு பயங்கரமான காற்று மழையும் வீச ஆரம்பிக்குது. அந்த காற்று மழை வீசும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு கலை வந்து இந்த இலவம் பஞ்சு விழக்கூடிய இடம்லாம் தெரியுங்க, காஞ்சி போய் இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சிருப்பாராம். அந்த மாதிரி அவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தாங்க தூரம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இலவ மரம் நிக்குது. அந்த இலவ மரத்தை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி ஓடி அந்த நள்ளிரவு நேரத்துல இவர் இலவங்காய பறக்கி 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 அந்த பின்னால இருக்கக்கூடிய அந்த கோணிப்பையில போட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த கோணிப்பையில கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோக்கு மேல வெயிட் பிடிக்குங்க. ஆனா இவர் போடுறது இலவம் பஞ்சு காய் தான். ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இலவக்காய் உள்ள போட பயங்கரமாக வெயிட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோக்கு மேல வெயிட் அடிக்குது. அவரால் நிமிர்ந்தே நிக்க முடியல. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இலவம் பஞ்சு அவரால் தூக்க முடியலைங்க. இது எதனாலடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கையில டார்ச் லைட் வச்சிருக்காரு. டார்ச் லைட் அடிச்சுக்கிறாருங்க. அடிக்கும் போது அவர் பார்த்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருன்னு முடி வைத்த ஒரு பெண் அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய முடி வந்து தரையில வரைக்கும் இருந்திருக்குது, கீழே தரையை தட்டிக்கிட்டே இருந்திருக்குது. அதை அப்படியே பார்த்திருக்கிறாரு. பார்த்ததும் இவருக்கு நேர பக்கத்துல ரொம்ப நெருங்கி கிட்ட வந்து
வா என் கூட வா அப்படின்னு ஒரு வார்த்தையை பேச அந்த இடத்துல அடிச்சு பிறண்டுட்டு ஓடி இருக்கிறாரு. அந்த இரவு மஞ்சள் அதிலே போட்டுக்கிட்டு நேர வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தவருக்கு வீட்டுல வந்து இப்படி சொல்ல முடியாது, நான் இந்த மாதிரி இரவு மஞ்சி பறக்க போனேன் அப்படி சொல்ல முடியாது. சொன்னா அவங்க அப்பா வந்து சுடலை முத்து இருக்கிறார் இல்லையா, பயங்கரமா தண்டனை கொடுப்பாரு, அடியும் கொடுப்பாரு, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லைங்க. ஆனா கிட்டத்தட்ட 2-3 நாட்கள்ல இவருக்கு பயங்கரமான ஜுரம், காய்ச்சல்னு பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. மழையில நனைஞ்ச நேரம் இந்த பையனுக்கு காய்ச்சல் தீர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க சுடலை முத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அந்த சம்பவத்தினால, அந்த பேயை பார்த்த அந்த சம்பவத்தினாலதான் இது இந்த காய்ச்சல் வந்திருக்குங்கிறத சொல்லலைங்க. கடைசியா ஒரு வழியா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுது. அதனால இந்த விஷயத்த சொல்லவும் செய்துறாரு அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவும் பார்த்துக்கிட்டு, ஓ சரி நீ இந்த மாதிரியா பிரச்சனை பண்ணி இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய குலதெய்வமான அந்த சிவசுடலை கோயில்ல போய் அவருக்கு வந்து தண்ணீர் தெளிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கயர்லாம் கட்டின பிறகுதாங்க அந்த காய்ச்சல் தீர்ந்திருக்குது. அதன் பிறகும் இவருக்கு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் சின்ன குட்டி குட்டி சம்பவம் அப்படி நிறைய சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோவை நான் இதுல முடிச்சுக்கிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய அன்பு கலைக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம லைக் கொடுக்கறத மறந்துட்டு போயிடுறீங்க. தயவு செய்து லைக் கொடுங்க. ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத தான் நான் இதுல சொல்லிக்கிட வேண்டிய ஒரு மெயின் விஷயமா இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.